فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. படிங்க. ஏழு விட்டு போன படி. 43வது அத்தியாயம் 12வது வசனம். அவன்தான் ஜோடிகள் அனைத்தையும் படைத்தான். உங்களுக்காக கப்பல்களையும் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான். 13 அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் உறுதியாக அமர்ந்தும் உங்கள் தேவனுடைய அருளை திக்ரு செய்து இதன் மீது சக்தியற்றவராக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவன் பரிசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவதற்காகவும். இப்போ அந்த மிருகத்தை பார்க்குறாங்க. இந்த மிருகத்தின் உபயோகம் என்ன என்பது அவளுக்கு தெரியாது. அதன் மீது உட்கார்ந்து நாம் சவாரி பயணம் செய்யலாமா வேண்டாமா என்றும் தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தான் இறைவன். அது முதுகுகள் நீங்கள் உட்கார்றதுக்கு தோதாக அந்த ஆடு மாடு குதிரை இவையெல்லாம் ஒட்டகம் நீ உட்கார்ந்து பயணம் செய்வதற்காகவே இவ்வாறு அவன் படைத்திருக்கின்றான். பின்னர் மனிதன் அறிந்து கொண்டான், இது நமக்காக இது ஆண்டவன் ஆகமாக்கி வைத்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான் என்பதை சொல்லி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். 14 மேலும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பச் செல்பவர்கள். 15 இன்னும் அவர்கள் அவனுடைய இபாதிகளில் சிலரை அவனுக்கு சந்ததிகளாக ஆக்குகிறார்கள். நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான நிராகரிப்பவனாக இருக்கின்றான். 16 அல்லது தான் படைத்ததிலிருந்து அவன் தனக்கென பெண் மக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டானா? 17 அருளாளனுக்கு அவர்கள் எதனை ஒப்பாக்கினார்களோ அதை கொண்டு அவர்களில் ஒருவனுக்கு நற்செய்தி கூறப்படும் பொழுது அவனுடைய முகம் கருத்து போய் விடுகின்றது. மேலும் அவன் கோபம் நிரம்பியவனாகவும் ஆகிவிடுகின்றான். இப்போ அந்த காலத்திலேயே பெண்கள் என்றாலே பிடிக்கல, பெண் பிள்ளைகள் பிறந்தாலே யாரும் பிடிக்காது. அப்படி என்னப்பா அந்த காலத்திலேயே பெண்ணை பிடிக்கல? பெண்ணு பிறந்தா அவனுக்கு என்ன கஷ்டம்? அவனுக்கு எப்பேற்பட்ட குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள், இன்றும் அதேதான், அதை விட அதிகமாக இருக்கின்றார்கள். பெண்ணு குழந்தை பிறந்துருச்சு நியூஸ் சொன்னாலேயே முகம் மாறி போயிடுது, எல்லாம் இடிஞ்சு ஒடிஞ்சு உளுந்த மாதிரி ஆயிடுறாங்க. என்ன காரணம்? இதான் படைப்பின் ரகசியம். இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இவன் பொம்பளை பிள்ளை குழந்தை பிறந்துச்சுண்டா ஏன் இந்த மாதிரி அவனுக்கு முகம் எல்லாம் மாறி போயிடுது? என்ன காரணம்? அப்போ படைப்பினுடைய அம்சம் விசேஷம் என்ன? இதை நீங்கள் சிந்திச்சாதான் முடியும். ஆரம்பத்திலிருந்தே வந்துடுச்சு. ஆரம்பத்திலிருந்தே இதை பொம்பளை பிள்ளை பிறந்தாலேயே இது என்ன செய்கிறது, இது வச்சு வாழ்கிறதா, அது உயிரோடைய மண்ணுக்குள்ளே புதைச்சிடுறதா என்ற எண்ணத்தில் இறங்கிறான். எடுத்து பொண்ணு பிள்ளை பிறந்து கேட்டாங்க. படிங்க. 18 ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் விவகாரங்களை தெளிவாக
எடுத்து கூறவும் இயலாத ஒன்றனையா? ஆபரணம் ஒரே நகையும் ஜுவல்ஸும் தங்கமும் இதிலேயே ஊறி போன இந்த பெண்களையா அவங்க அல்லாவுக்கு போய் கொடுக்கின்றார்கள். ஆண்டவன் தான் படைச்சான் பெண்ணை படிச்சுட்டு ஆண்டவனே சொல்றான். மனிதன் யாரும் சொல்லல, அல்லாவே படைச்சு அல்லாவே அந்த பெண்களை பற்றி எவ்வாறு சொல்லுகின்றான். 19 அன்றியும் அருளாளனின் வணங்குபவர்களாகிய வானவர்களை அவர்கள் பெண்களாக சித்தரிக்கிறார்கள். அவர்கள் படைக்கப்பட்ட போது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். பாத்தீங்களா? அந்த மலக்கள் இருந்தாலே ஏஞ்சல்ஸ் சொல்லி அந்த ஏஞ்சல் அந்த பெண்களாகவே சித்திருக்கிறாங்க. நீங்க பார்த்தாங்களாங்க, அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, உருவமே கிடையாது. இதற்கு இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் சொல்லி அதை பெண்களாகவே சித்திருக்கிறாங்க. பொம்பளை மாதிரி ஆக்கிடுறாங்க. மலக்கு எல்லாத்தையும் பெண்கள் ஆக்கிடுறாங்க. நீங்கள் பார்த்தாங்களாங்க, நான் படைச்ச பார்த்தாங்கன்னு ஏதாவது ஆதாரம் இருக்குது அவங்களுக்கு சொல்றதுக்கு என்று அல்லாஹ் இந்த மனிதரை பார்த்து கேட்கின்றான். இப்படியா கற்பனை செய்தான் உண்மையை அழிச்சிட்டாங்க. உண்மையை அடித்து ஷிர்க் இணை வைப்பதில் இறங்கிட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் மனிதன் எல்லாத்தையும் கெடுத்து நாசமாயிட்டு. இது ஒரு எப்படி இந்த அல்லாஹ்வை விட்டும் உண்மையை விட்டும் எப்படி இவர்கள் திருப்பப்பட்டார்கள், என்ன காரணத்திற்காக இவர்களுக்கு இது உலக வாழ்க்கை தேவைப்பட்டது, எப்படி இதன் மேல் முழு ஆசை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உனக்கு இறப்பு மரணம் என்று நிச்சயமாகிவிட்டு உனக்கு நீ எவ்வளவு காலம் வாழப் போகிறாய் என்று ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் என்ன காரணத்திற்காக பொய் கற்பனை செய்து மக்களை ஏமாற்றி கெட்ட வழியில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீ என்பதை தான் மனிதன் சிந்திக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிந்தனை உள்ள மனிதன் ஒருத்தன் கிடையாது. அவனும் இந்த உலகத்து பக்கம் எப்படி சம்பாதிக்கலாம், காசை சேர்க்கலாம், இதுதான் போயிட்டு இருக்கிறான். என்ன காரணத்திற்காக இது அவனுக்கு தேவைப்படுது என்பது அவனுக்கு தெரியாது. எப்பேற்பட்ட விஷயத்தை அவன் மூழ்கி தத்தளித்து பயனற்ற விஷயங்களை உட்படாத விஷயங்கள் எப்படி முன்னோக்கி நிற்கிறான்னு பார்த்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உண்மையை தெரியாத இருப்பதுதான். படிங்க. 20 மேலும் அருளாளன் நாடி இருந்தால் அவர்களை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களுக்கு இதை பற்றி யாதொரு அறிவும் இல்லை. அவர்கள் பொய்யே கூறுகிறார்கள். 21 அல்லது அவர்கள் ஆதாரமாக கொள்வதற்கு இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கின்றோமா? 22 அப்படியல்ல. அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை ஒரு வழியில் கண்டோம். நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றுகிறோம். 23 இவ்வாறே உமக்கு முன்னரும் நாம் தூதரை எந்த ஊருக்கு அனுப்பினாலும் அங்குள்ள செல்வந்தர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்கள் மூதாதையரை ஒரு வழியில் கண்டோம். நிச்சயமாக நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளையே பின்பற்றுகிறோம் என்று கூறாதிருக்கவில்லை. எல்லா ஊர்லையும் போனாலும் அந்த ஊர் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தான் அந்த நபிமார்களையோ தூதர்களையோ எதிர்த்து நின்றார்களே தவிர மற்ற ஏழை மக்களுக்கு என்ன தெரியும்? பணக்காரன் என்ன செய்யறானோ அவன் பின்னால ஏழை மக்கள் போயிடுவாங்க.
ஆகவே பணக்காரன் தான் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது, தூதர்களை தேர்ந்தெடுக்கிறது, தூதர்களை பொய்யாக்குறது எல்லாம் பணக்காரன் தான் செஞ்சாங்க தவிர ஏழை மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏழை மக்கள் எப்போ இருப்பாங்க? பணக்காரன் நம்பி தான் ஏழை உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால பணக்காரனை பகைச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பணக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஏழை செய்கிறோம். அதனால எந்த ஊரில் போனாலும் நபிமார்களை எதிர்த்து நின்றவங்க பணக்காரர்கள் தான். 24. உங்கள் மூதாதையரை எதன் மீது நீங்கள் கண்டீர்களோ அதைவிட மேலான நேர் வழியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்த போதிலுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நிராகரிக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். 25. ஆகவே நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம். எனவே இவ்வாறு பொய்ப்பித்துக் கொண்டிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக. 26. அன்றியும் இப்ராஹிம் தம் தந்தையையும் தம் சமூகத்தவர்களையும் நோக்கி, நிச்சயமாக நான் நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகிக் கொண்டேன் என்று கூறியதையும். 27. என்னை படைத்தானே அவனை தவிர அவனே எனக்கு வழியை காண்பிப்பான். இப்போ இப்ராஹிம் இந்த மாதிரி பதில் சொல்றான். இல்லல்லஸீ ஃபதரனி ஃபஇன்னஹு ஸயஹ்தி. எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர யாரும் எந்த உதவியும் கேட்கப் போவதில்லை. அவனே எனக்கு வழியை அறிவிப்பான். இந்த மாதிரி இப்ராஹிம் சொன்னாங்க. உங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன், உங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். இந்த ஒரு வார்த்தையில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? படிங்க, திரும்பி படிங்காத அந்த இப்ராஹிம் சொன்னத. என்னை படைத்தானே அவனை தவிர அவனே எனக்கு வழியை காண்பிப்பான். அதற்கு முந்தி உள்ள வசனம், அன்றியும் இப்ராஹிம் தம் தந்தையையும் தம் சமூகத்தவர்களையும் நோக்கி, நிச்சயமாக நான் நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகிக் கொண்டேன் என்று கூறியதையும். இப்போ சொல்றாங்கல்ல, இப்ராஹிம் சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தை, இந்த ஒரு வசனத்தின் அர்த்தம் என்ன? என்ன புரிந்து கொண்டீர்கள் நீங்கள்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த சொன்னார் இப்ராஹிம் நபி சொன்னதுல இருந்து எந்த விஷயம் அதில் அடங்கி இருக்கின்றது? எழுதிக்கிறங்க, பதில் சொல்லுங்க. அதில் அடங்கி உள்ள விஷயம் என்ன? இது தகுந்த இணை வைக்கும் செயல்களை விட்டு அவர் விலகிக் கொண்டாருங்கிறது இங்க விளங்க முடியுது சார். இணை வைக்கும் செயல் வந்து விலகிக் கொண்டார். சரி, அதன் மூலமாக என்ன காரியத்தை செய்தார்? விலகிட்டார். விலகினால அது அடங்கி இருக்கும் உண்மையான அர்த்தம் என்னது? உண்மையான இறைவன் அறியத்துக்கு அந்த படைச்சவனே எனக்கு நேர்வழி காட்டுவான்னு சொல்றார் சார். படைச்சவன் நேர்வழி காட்டுவான்னு சொல்லு அடுத்த ஆயத்து. நான் விலகிக் கொண்டேன், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதில் என்ன விஷயம் அதில் அடங்கி உள்ளே இருக்கின்றது? சரி, யோசிச்சு சொல்லுங்க. ஹிஜ்ரத் அங்க இருக்காங்க, ஹிஜ்ரத் நடக்குதாங்க. விலகிக் கொண்டேன், உங்களை விட்டும் உங்கள் செயலை விட்டு முழுமையாக நான் விலகிட்டேன், நான் தனியாயிட்டேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஹிஜ்ரத்து பண்ணிட்டு அவர் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகலை. அவர் எங்கேயும் போகலை, அந்த ஊரில் தான் இருக்கிறார். தேவை கிடையாது, உங்களுடைய சகவாசமே வேண்டாம், உங்களுடைய செயல்களே எனக்கு வேண்டாம், நான் அதை விட்டு விலகி முற்றிலும் நான் விலகி கொண்டேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊரில் ஜனங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்போ
சம்பந்தமோ பேச்சோ கீச்சோ எதுவுமே கிடையாது என்று அவர் விலகிக் கொண்டார். இதன் மூலமாக ஒரு செயலை செய்தார். அந்த செயல் என்ன? இப்ப புரிஞ்சிருக்குமே? நான் கேட்குற கேள்விக்குமா புரிஞ்சிருக்குமே அர்த்தம்? உடனே வந்திருக்குமே அர்த்தம் வந்திருக்குமே? என்ன கேட்குறீங்க? கரெக்ட். 9:3ல இப்போ படிங்க. இப்போ 9:3 படிங்க. இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்குது. அப்பா உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்டு கடைசி டக்குனு படிங்க. பரவாயில்ல, அதான் சொன்னீங்க, சந்தோஷம். அல்லாவும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களை விட்டு விலகி கொண்டார்கள் என்பதை மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாவும் அவனுடைய தூதரும் பகிரங்கமாக அறிவிக்கின்றனர். பார்த்தீங்களா? ரசூல் என்ன செஞ்சாரோ அதை அன்னைக்கே இப்ராஹிம் செஞ்சிட்டாரு. அப்போ ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக செஞ்சிட்டாரு. இப்ராஹிம் செஞ்சிட்டாரு. நபியே, இப்ராஹிமே செஞ்ச செயலை மக்களுக்கு அறிவிப்பீராக என்று 22:17 அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிட்டார். இப்போ ஹஜ்ஜு செஞ்சவங்க 3 பேர் இந்த குர்ஆனில் போடப்பட்டிருக்கின்றது. ஒன்று இப்ராஹிம் நபி, 2 நபி முஹம்மது, 3வது ஆள் யாராவது தெரியுமா? மூணாவது ஆள் யாராவது தெரியுமா? சரி, கரெக்ட், லூத். இந்த 3 பேரும் ஹஜ்ஜை செஞ்சுட்டாங்கப்பா. செஞ்சதை குர்ஆன் போட்டிருக்குதுப்பா. இந்த 3 பேரும் செஞ்சதை குர்ஆன்ல போட்டிருக்கு. இது முக்கியமான விஷயம். 9:3ல சொல்லப்பட்ட விஷயம். நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் நிறைய பதில் போட்டு ஹஜ்ஜை பற்றி எல்லாம் எழுதி 6 பக்கம் எழுதியிருந்தீங்க. ஒரு முக்கியமான விஷயம் அதில் அடங்கியிருக்கின்றது. இப்போ 9:3ல முதல் 2 வரியை படிங்க, ஒழுங்காக மனசில் வச்சு படிங்க. அது ஒரு கேள்வி கேட்க போகிறேன். 9:3 படிங்க. அல்லாவும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களை விட்டும் விலகிக் கொண்டார்கள். எடுத்துக்க. அல்லாஹும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களிடம் விலகிக் கொண்டார்கள். இந்த விஷயத்துல இந்த 2 வரிகளில் அடங்கியிருக்கிற முக்கியமான சமாச்சாரம் என்ன? முக்கியமான அது உள்ள விடயம், முக்கியமான விஷயம், அம்சம் என்ன அடங்கியிருக்கின்றது? சார், இணை வைப்பவங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் கைவிட்டுவான் இம்மையிலும் மறுமையிலும். சார், அது சரியா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களிலிருந்து முஷ்ரிக்களிலிருந்தும் முற்றிலும் விலகி கொண்டார்கள். இதுதான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க. நீங்க செயலிலிருந்து, அதாவது ஷிர்க்கிலிருந்து, சிலை வணக்கத்திலிருந்து நான் டோட்டலாக விலகிக்கிட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்றாங்க. இப்போ இந்த விஷயத்தை 9:3ல சொல்ற விஷயம் விலகி கொண்டால் நிலை வருது. இதுல அடங்கி இருக்கும் உண்மையான விஷயம் என்ன? சரி, எழுதிக்கிற இந்த கொஸ்டின் எழுதிக்கிறங்க. அப்படி யோசிச்சு சொல்லுங்க. படிங்க, அடுத்த படிங்க. 9:3 படிங்க. அல்லாவும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களை விட்டு விலகிக் கொண்டார்கள் என்பதை மாபெரும் ஹஜ்ஜுல் அக்பர்
நாளில் மனிதர்களுக்கு அல்லாவும் அவனுடைய தூதரும் பகிரங்கமாக அறிவிக்கின்றனர். சரி, இப்போ இதில் உள்ள அடங்கி இருக்க அர்த்தம் என்னன்னு கேட்டேன், யோசிச்சு சொல்லுங்க. இப்போ திருப்பி வாங்க 43 வாங்க. 43:27. சரி. என்னை படைத்தானே அவனை தவிர அவனே எனக்கு வழியை காண்பிப்பான். 28. இன்னும் தம் சந்ததியினர் திரும்பி வரும் பொருட்டு தமக்கு பின் அவர்களிடம் ஓர் நிலையான வாக்காக ஏற்படுத்தினார். 29. எனினும் இவர்களிடம் உண்மையும் தெளிவான தூதரும் வரும் வரையில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தேன். 30. ஆனால் உம்மை அவர்கள் வந்தபோது இது சூனியம்தான், நிச்சயமாக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் கூறினர். 31. மேலும் அவர்கள் கூறினார்கள், இந்த குர்ஆன் இவ்விரண்டு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர் மீது இறக்கப்பட்டிருக்க கூடாதா? அப்போ என்ன சொல்றாங்க மக்கள், பொதுமக்கள், ஏழை மக்கள் என்ன சொல்றாங்க, மிடில் கிளாஸ் என்ன சொல்றாங்க, அப்புறம் பணக்கான புகழ்றாங்க. இந்த பணக்கான பேசுறது நாளைக்கு பணக்கான காசு தருவான், இந்த பணக்கார யோகமே எனக்கு இறக்கப்பட வேண்டாமா, போய் இந்த ஆள் இறங்கின அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ தூரம் பணம் வேலை செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இந்த பணக்காரனை புகழ்ந்து 4 வார்த்தை உயர்த்தி பேசினா நம்மளுக்கு ஏதாவது தருவான். அதுக்காக இந்த பணக்க ஊரில் பெரிய ஆளுலாம் இருக்கிறாங்களே அவங்க மீது இறங்கக்கூடாதா, போய் இந்த முகம்மது மீது இறங்கின என்று மக்கள் பேசினார்கள். 32. உமது இறைவனின் ரஹமத்தை இவர்களா பங்கிடுகிறார்கள்? இவர்களுடைய உலக தேவைகளை இவர்களிடையே நாமே பங்கிட்டு இருக்கிறோம். இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு இவர்களில் சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய இறைவனின் அருள் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பதை விட மேலானதாகும். 33. மனிதர்கள் அருளாளனை நிராகரிப்போரின் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகப்புகளையும் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெள்ளியினால் ஆக்கியிருப்போம். 34. அவர்களுடைய வீடுகளின் வாசல்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் 35. தங்கத்தாலும் ஆனாலும் இவை இவ்வுலகின் அற்பங்களே அன்றி வேறில்லை. எனினும் உறுதிமிக்க வாழ்க்கை உன் இறைவனிடம் உள்ளச்சம் உடையவர்களுக்குத்தான். 36. எவன் ஒருவன் அருளாளனின் திக்குறிலிருந்து விலகிக் கொள்வானோ அவனுக்கு நாம் ஷைத்தானை இணைத்து விடுகிறோம். எவன் ஒருவன் அர்-ரஹ்மானின் திக்ரில் விட்டும் கண்ணை மூடிக் கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம். இப்போ நம்மளுக்கு ஜிக்ர் தெரியாதுப்பா, அவ இன்னைக்கு வரை ஷைத்தான் நம்மளை ஆட்சி பண்ணிருக்கிறோம். ஜிக்ரு என்னன்னு கண்டுக்கல, தெரிஞ்சு கொள்ளல. அப்ப யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த ஜிக்ர் உள்ள இறங்கல. அப்ப இந்த ஷைத்தானுடைய கெட்ட செயலை போறதுக்கு நம்ம தியாகம் பண்ணுமா இல்லையா? இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற சண்டை விட்டுருங்க, யுத்தத்தை விட்டுருங்க. என்ன வகையான தியாகம் செய்தால் நாம் ஜிக்கரை அடைய முடியும்? அப்படி ஜிக்கர் செய்யாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா உனக்கு இந்த உலகம் தான் வாழ்க்கைன்னு முடிவு ஏற்பட்டு இருந்ததுன்னா உன் வீடு எல்லாம் தங்கத்தானே வெளியே ஆக்கியிருப்பேன். சந்தோஷம் இருந்துட்டு போ, இந்த உலகத்திலே சந்தோஷம் வாழ்ந்துக்க. இப்போ
ஷைத்தானுடைய கட்டுக்கோப்பில் மனிதர்கள் இருப்பதினால் இன்னும் நாம் ஜிக்ரை அடைந்த பாடில்லை. அப்போ ஜிக்ர் அடைவதற்கும் ஷைத்தானுடைய முழு வேகத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் தியாகம் அவசியம். தியாகம் அவசியம் என்றால் இப்பொழுது யுத்தம் இல்லை, ஹஜ்ஜும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, ஹஜ்ஜு முன்னு என்ன சொன்ன, ஹிஜ்ரத்தும், இது ரெண்டும் அவசியம். ஹிஜ்ரத்தும் ஹஜ்ஜும் அவசியம். இந்த ரெண்டு அவசியம். யுத்தம் இல்லாத சமயத்தில் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. யுத்தம் இருந்தால் உங்களுக்கு ஹஜ்ஜின் தேவையில்லை, ஹிஜ்ரத்தும் தேவை கிடையாது. ரெண்டையும் வேகமாக செஞ்சிட்டீங்க, யுத்தத்தில் உயிரே விட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ யுத்தம் இல்லாத சமயத்தில் ஹஜ்ஜையும் ஹிஜ்ரத்தையும் நீங்க செய்தே ஆக வேண்டும். காரணம், ஷைத்தானுடைய கெட்ட செயலிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு, அதன் மூலமாக உங்களுக்கு ஜிக்ரு உள்ளே நுழைவதற்கு இது தேவைப்படுகின்றது. இப்போ புரிஞ்சிருப்பீங்களே எவ்வளவு தூரம் ஷைத்தானுடைய ஆட்சி ஒவ்வொருத்தன் இருதயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அப்போ தூய்மையானவர்களை தவிர இந்த ஷைத்தானை வெளியே தள்ள முடியாது. இது அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். 8:11 பிரகாரமும் அல்லாஹ் தான் உங்களை தூய்மைப்படுத்துவான். 8:11 செய்யாதவங்களுக்கு அல்லாஹ் தான் தூய்மைப்படுத்துவான். இது ஷைத்தான் ஹெட்டிங்ல நான் சொல்றேன், ரெண்டுக்கு அல்லாஹ் தான், ரெண்டு விஷயத்துக்கு அல்லாஹ் தான் முழு பொறுப்பெடுத்துக்கிறவங்க தூய்மைப்படுத்துறான். ஆகவே சண்டை போட்டு எந்த பாக்கியத்தை அடைந்தீர்களோ, சண்டை போடாமல் அதே பாக்கியத்தை அடைவதற்கு உங்களுக்கு அல்லாஹ் தான் உதவி செய்வான். ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் அவன் தான் உங்களை காப்பாற்றுவான். படி. இதன் மூலமாக உங்களுக்கு ஜிக்ர் நீங்கள் அடைவீர்கள். இப்பதான் ஜிக்ரை நீங்க அடைய போறீங்க. இந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பதற்கு இப்பொழுதுதான் ஜிக்ர் நுழைய போகின்றது. படி. எவன் ஒருவன் அர்-ரஹ்மானை ஜிக்ரை விட்டும் கண்ணை மூடிக்கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம். அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான். 37 இன்னும் அவை அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுகின்றன. ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இப்போ நம்மகிட்ட உள்ள ஆளுங்க அவ்வளவு பேர் நாங்கள் நேரான சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறோம், முகமது அல்லாஹ் ரசூல் குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறோம், நான் ஓதிட்டு இருக்கிறோம், நான் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். நேராக சென்று கொண்டிருக்கின்றோம் என்று இன்றைய உலகம், இன்றைய மக்கள் சொல்லிக்கொண்டும் அதை செயல்படுத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். 38 இறுதியாக அவன் நம்மிடம் வரும்போது, எனக்கிடையிலும் உனக்கிடையிலும் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே, இந்நண்பன் மிகவும் கெட்டவன் என்று கூறுவான். அன்னைக்கு சொல்லுவான், உனக்கு எனக்கு கிழக்குக்கு மேற்குள்ள திசை இருக்க வேண்டாமா, நீ கிழக்கு இருக்குன்னு நான் மேற்குல இருந்தேன்னா உன்னை பார்த்துருக்க மாட்டேன், பேசிக்க மாட்டேன்னு, இந்த மாதிரி நான் கெட்டு போயிட்டேனே என்று அன்று சொல்லுவான். கியாமத்து நாள் அன்று சொல்லுவான். 39 நீங்கள் அநியாயம் செய்தபடியால் இன்று உங்களுக்கு நிச்சயமாக யாதொரு பயனும் ஏற்படாது, நீங்கள் வேதனையில் கூட்டாளியாக இருப்பீர்கள். 40 ஆக
ஆகவே நீர் செவிடர்களை கேட்குமாறு செய்ய முடியுமா? அல்லது குருடனையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவனையும் நேர்வழியில் செலுத்த முடியுமா? இப்போ ரெண்டும் முடியாது. இன்னைக்கு அரபுக்காரங்களையே நீங்கள் நேரம் செலுத்த முடியாது. இஸ்லாமிய நாடுகள் சில உட்கார்ற கூட்டம், அந்த கூட்டத்தை நீங்கள் நேர்வழியில் செலுத்த முடியாது. அவர்கள் கதை முடிந்து விட்டது. யார்? அரபு உலகமும் நான் இஸ்லாமியர்கள் சொல்லிக்கொண்ட இஸ்லாமிய நாடு மக்களும் எல்லாருடைய கதையும் முடிந்து விட்டது. இனி அவர்கள் நேர்வழி பெறுவது மிக மிக கஷ்டம். அவர்களுக்கு இந்த நேர்வழி வருவதற்கு எந்த விதமான ஆசையும் அவர்களுக்கு கிடையாது. படிக்க. எனவே உம்மை நாம் எடுத்துக்கொண்ட போதிலும் நிச்சயமாக நாம் அவர்களிடம் பழி தீர்ப்போம். நீங்க நபியே, உங்களை நாம் உயிரை கைப்பற்றி விட்டாலும் அவர்களை நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம். உமக்கு விரோதமாக நடந்தார்களே, அல்லாவுக்கும் குரானுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக நடந்தவர்களை நாம் பழிவாங்காமல் விட மாட்டோம். இப்பொழுது ரசூல் கிடையாது, நிச்சயமாக பழிவாங்கும் படலம் வெகு சீக்கிரத்தில் ஆரம்பமாக போகிறது. இன்றைய உலகத்தில் நிச்சயம் நீங்க பார்க்க தான் போறீங்க. 42. அல்லது நாம் அவர்களுக்கு வாக்களித்துள்ளதை நீர் காணும்படி செய்வோம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆற்றல் உடையோராய் இருக்கின்றோம். ஆனால் ரசூல் இருக்கும்போது அல்லாஹ் எந்தவித அழிவையும் மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை. என்ன காரணம் படிச்சிருப்பீங்களா? என்ன காரணம் படிச்சிருப்பீங்களா? 8வது சூரா படிச்சிருப்பீங்களா? மறந்துட்டீங்க? அவர் இருக்கும் பொழுது, ரசூல் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மக்களை மாட்டான்னு சொல்றான். அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போதும் அழிக்க மாட்டேன்னு சொல்றான். அதான், அதனாலதான் அவர் இருக்கும்போது எந்த விதமான அழிவு ஏற்படுத்தலை மக்களுக்கு. அந்த மாதிரி கண்ணீருக்கு மாதிரியே நீங்க உட்காந்துக்கிறீங்க, மக்கள் மத்தியில் நீங்க உட்காந்துக்கிறீங்க, உங்க முன்னால நான் மனிதனை அழிக்கவே மாட்டேன். நீங்க கருணை உள்ளம் கொண்டவர், நீங்கள் உங்க மனசு வேதனைப்படும், அதுக்காக உங்க பேச்சு கேட்காட்ட கூட அந்த மக்களை அழிக்கப் போவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். அதனால அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த மக்களையும் எந்த சமூகத்தினரையும் அல்லாஹ் அழிக்கவில்லை. மற்ற மூசாருக்கும் அழித்தான், ஈசா இது மற்ற நைமாருக்குமெல்லாம் நூஹு, ஹூது, ஷுவைபு எல்லாம் அழித்தான். ஆனால் நபி முகமதுக்கு முன்னால எந்த மனிதரையும் அல்லாஹ் அழிக்கவில்லை. நிச்சயம் நபி வருத்தப்படுவார், மக்கள் மீது இறக்க குணம் உள்ளவர். அதனால அந்த அல்லாஹ் வேலை செய்யலை. இன்னைக்கு வரையும் அந்த வேலை செய்யலப்பா. ரசூல் இறந்து இன்று வரை எந்த வேலை செய்யலை. ஏதோ 1-2 பூகம்பம் அழிவு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, இப்போ பார்த்துருப்பீங்க. அதில் மக்களை அழிச்சுக்கிறான் ஆண்டவன். சிரியா மக்கள் அழிச்சுக்கிறான். இந்த இன்னும் 2-3 ஊர் மக்கள் அழிச்சிருக்கிறான். சிரியா மக்கள், ஜோர்டான், இந்த மாதிரி ஊர் மக்கள், துருக்கி, இந்த மாதிரி பெரும் பெரும் பூகமெல்லாம் வந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியில் வந்துச்சு. 50,000 பேர் இறந்து போயிட்டாங்க. 1.5 கோடி மக்களுக்கு வீடு எல்லாம் போயிடுச்சு. இது அன்னைக்கு சொன்ன வாக்கு 1400 வருஷம் கழிச்சு இப்பொழுது அல்லாஹ் அழித்திருக்கிறான். தாங்க முடியாத அழிச்சுட்டான். இவ்வளோ அநியாயம் பண்ணிருக்கிறாங்க. அவ்வளோ அரபுக்காரங்கள், அவ்வளோ இஸ்லாம் சொல்லிக் கொண்ட கூட்டம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் விரோதம் செய்யணுமோ செஞ்சுக்கிறானுங்க. அல்லாஹ் பொறுக்காம தான் இந்த பூகம்பத்தையும் வெள்ளத்தையும் கொடுத்து அழித்திருக்கின்றான். அப்படியும் அவர் திருந்தவில்லை. அதைவிட அநியாயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கஸ்ஸா என்ற ஊரில் பலஸ்தீன் மக்களை கொன்று குவிக்கிறான். இது 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறான். அல்லாஹ் எந்த உதவியும் செய்யறவங்களுக்கு. நல்லா பார்த்து, நீங்கள் இந்த நியூஸை படிச்சிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் படித்து பார்த்து என்ன உலகம் நடக்குது.
ஏன் இந்த மாதிரி அழிவு ஏற்படுது? இவங்கெல்லாம் அல்லான்னு சொல்கிற கூட்டம் தானே, 5 வேளை தொழுகிற கூட்டம் தானே இந்த பாலஸ்தீன் மக்கள், அரபு மக்கள். இந்த இஸ்ரேல் ஆட்டி நொறுக்கி இன்னைக்கு 2 லட்சம் பேர் சாவடிச்சுட்டு ஊரை விட்டே வெளியே தேர்த்துட்டு எல்லாரையும் 23 லட்சம் பேர்ப்பா. ஒரு ஆள் 2 ஆள் 1 லட்சம் 2 லட்சம் இல்லைப்பா, 23 லட்சம் பேரையும் அந்த கஸ்ஸா பாலஸ்தீன் இடத்துலேருந்து வெளியே தேர்த்து விட்டானே. உலகம் பூரா பார்த்துட்டு இருக்குது. சுற்றி அரபு நாடுகள் அவனும் பார்த்து சும்மா உட்காந்துறாங்க. ஒரு வார்த்தை சொல்லலை. இஸ்ரேல் எதிர்த்தோ அமெரிக்கா எதிர்த்தோ ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படி அமைதியாக சந்தோஷம் பார்த்துருக்கானுங்க. இந்த சவுதிக்காரனுங்களும் துபாய்க்காரனுங்க எல்லா அரபு நாடுகளும் வாயை மூடி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதோ தெரியாது. நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா படிக்கணும் தெரியாது. பாருங்க, கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிறங்க. என்ன நடக்குது? ஏன் இவங்கெல்லாம் இஸ்லாம் சொல்லிக்கிறானுங்க, முஸ்லீம் சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி அடி வாங்குறானுங்க? ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யலை? என்ன காரணத்துக்கு அல்லாஹ் உதவி செய்யலை என்பதையும் பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தில் நடக்குது, குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கூட்டம் யாரு? உண்மையிலேயே இவங்க குர்ஆன் நடக்கிறவங்களா, குர்ஆன் விரோதிகளா? பாருங்க, சிந்திச்சு பாருங்க. 1 2 இல்லை 2 லட்சம் பேர் கொண்டு கோச்சிட்டான் இஸ்ரேல். இன்னைக்கு 2 லட்சம் பேர் கொண்டு, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே கிடையாது. பட்டினி போட்டே சாவச்சிருக்காங்க. அவ்வளோ அரபு நாடுகள் அவ்வளோ வேடிக்கை பார்த்துருக்குதுப்பா. இன்னைக்கு சந்தோஷம் வேடிக்கை பார்த்துருக்கு. என்ன அரபுக்காரன்னு போட்டு அரபுக்கு அடிக்கிறான். அவன் பார்த்துக்கிறானுங்க. 10 12 அரபு நாடுகள் சுற்றி இருக்குது. எத்தனை நாள் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். அவ்வளோ வாய் திறக்காமல் எந்த உதவியும் செய்யாமல் இஸ்ரேல் அடிக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிறாங்க அவர்கள். நீ இழந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இழந்துட்டு இருக்குது. 2 வருஷம் இழந்துட்டு இருக்குது. பாருங்க, அதையும் கொஞ்சம் பார்த்து என்ன இருக்குது. ஏன் இவங்களுக்கு அல்ல உதவி செய்யலை? என்ன காரணம் உதவி செய்யலை? அப்போ இவங்க யார்? இவனுங்க முஸ்லீமா முனாஃபிக்கினா காஃபிர்களாக பார்த்துக்கிறோங்க. இவங்களை போய் நம்பாதீங்க. இஸ்லாத்தில் உள்ளவங்க ஐயோ போகணும்னு சொல்லாதீங்க. ஆண்டவனே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய போறீங்க? போய் கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் தலையை தூக்கி என்னப்போ உலகத்தை நடக்குதுன்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு குரானை ஓதுங்க. என்ன அந்த குரான் இப்படி போயிட்டுருக்குது, இன்னும் அடி வாங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்ம நிலைமை என்ன எப்படி இருக்கு பார்த்துக்கிறங்க. அதே நிலைமை நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நோட்டம், உலகத்தை நோட்டமிட்டு நம்மையே நோட்டமிட்டு இந்த குரானையும் ஆழ்ந்து கவனித்து பாருங்க. இந்த உலகத்தில் தன் முஸ்லீம் சொல்லி கொண்ட கூட்டம் உண்மையிலே இவங்க யார் என்று புரிஞ்சுக்க முதல்ல இருக்குதுப்பா. ஒரு 40 50 நாடு இருக்குதுப்பா, எத்தனை தெரியல. இந்த இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிருக்கானுங்க. அவ்வளோ பக்க காஃபிர் பயிலுவோம், முனாஃபிக்கின் பயிலுவோம், பயவஞ்சக்காரங்க, காஃபிர் கூட்டம். இஸ்லாம்ல குரான் என்னென்ன தெரியாத கூட்டம் அன்னைக்கு உலகத்தில் இருக்குது. திருப்பி அவன் சொல்லிட்டே வர விஷயத்த. இந்த கூட்டம் 160 கோடி தாண்டிடுச்சு. 160 கோடி கூட்டமும் குரானுக்கு முதற்தரமான இன்னைக்கு உலகத்தில் முதற்தரமான விரோதிகள் இந்த அரபிக்காரங்களுக்கு. இந்த நாங்கள் இஸ்லாமிய நாடுகள் முஸ்லீம் நாடு சொல்லிக்கிறாங்களே, இந்த கூட்டம் தான் உலகத்திலே இன்னைக்கு குரானுக்கும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முதற்தரமான விரோதிகள். அது புரிஞ்சுக்க முதல்ல. மகா கெட்டவன் இன்னைக்கு, சபிக்கப்பட்டவன் இன்னைக்கு, சபிக்கப்பட்டவன் இன்னைக்கு நரகத்தில் இருக்காதான் இடம் வச்சுக்கிறான். 160 கோடி, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 160 கோடி கூட்டம் இன்னைக்கு உலகமாக இருக்குது. அமெரிக்காவிலேருந்து நியூசிலாந்து இருக்குது கூட்டம் இருக்குது. பார்த்து எவனும் தப்பிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் பத்திரமான விரோதிகளாக ஆகிட்டாங்க. ரசூல் இருக்கும்போது இந்த கூட்டம் உதயமாகிவிட்டது. ரசூல் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கும் நாளிலேயே இந்த கூட்டம் இருக்கு. கூட்டம் அன்னைக்கே உதயமாகிவிட்டது. ரசூலுக்கும் குரானுக்கும் அல்லாவுக்கும் விரோதமாக புதிய மதத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். படி 43. வஹி அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமாக நேர் சிராத்தல் முஸ்தகீம் மீதே இருக்கின்றீர். இப்போ அல்லாஹ் ரசூலே ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக்க
பஸ்தம்சி பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் வஹி மூலமாக அறிவிக்கப்பட்ட இன்ன கலா சிராத்தல் முஸ்தகீம், நிச்சயமாக நீர் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். இப்போ சிராத்தல் முஸ்தகீமை அறிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அனைவரும் இந்த குரானை ஒழுங்கா பற்றி பிடித்துக்கணும். ஏதாவது சொல்றானா பார்த்துக்கங்க. இந்த புக்கை தான் சொல்றானே தவிர வேற எதையாவது இதை தவிர வேறு புத்தகத்தை படியுங்கள் ஓதுங்க சொல்லிடுறானா? இது ஒண்ணுதானே திருப்பி குரான் மூலமா சொல்லி வந்திருக்குது. இவனுக்கு எதுக்கு அந்த ஹதீஸ், அந்த குப்பை கூட்டம், பொய் கதை எதுக்கு? என்னைக்காவது குறைங்க சொல்லிருக்கா? வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை நீ பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும், நிச்சயமாக நீ சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். இப்போ சிராத் முஸ்தகீம் அர்த்தம் தெரியாது. நீ குரானை போது முஸ்தகீம் உள்ள நுழைஞ்சிட்ட. முஸ்தகீம் என்னன்னு தெரியும். அந்த முஸ்தகீம் வார்த்தை கிடையாது, வார்த்தையை சொல்ல விளக்கம் சொல்ல முடியாது. அதுதான் இருதயத்தை உணர்க்கிற விஷயம். அந்த முஸ்தகீமை விவரிக்க முடியாது. நீ அது ஆரம்பத்தை அவங்க சொன்ன விவரிக்க முடியாது. எல்லாம் உணரக்கூடிய விஷயம். அந்த விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டான்னு சொன்ன ஆரம்பத்தை சொன்னேன். நீ வஹீமு அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும்னா முற்றிலும் அதனை பின்பற்றி நடப்பீராக. அப்படி நடப்பீரானால் நீ சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். அப்புறம் 44 நிச்சயமாக இது உமக்கும் சமூகத்தாருக்கும் திக்கராக இருக்கிறது, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே உமக்கு கொடுத்த இந்த குர்ஆன் உமக்கும் உம்முடைய இந்த அரபி மக்களுக்கும் சமூகத்தாருக்கும், ரெண்டு பேருக்கும் தான், உனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு மட்டும் கிடையாது, மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் இது ஜிக்ர்னு சொல்றான். இது ஜிக்ராக ஆகிவிட்டது நபியே, உமக்கும் உம்முடைய சமுதாயத்தாருக்கும் இது ஜிக்ராக ஆகிவிட்டது. நிச்சயமாக நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். நான் கொடுத்த புத்தகத்தை ஜிக்ராக மாற்றினாயா? ஜிக்ரை கொண்டு இந்த குர்ஆனை புரிந்து கொண்டாயா? புரிந்து அதன்படி நீ செயல்படுத்தினாயா என்று நிச்சயமாக அன்றைய தினமாகிறது, கடைசி நாளில், இறுதி நாளில், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், வினவப்படுவீர்கள், கேள்வி கேட்கப்படுவீர்கள். இதில் எந்த சந்தேகம் கிடையாது என்று ரசூலுக்கும், எந்த மக்களுக்காக ரசூல் அனுப்பப்பட்ட அந்த மக்களையும் உலக மக்கள் அனைவரையும் நிச்சயமாக இந்த கேள்வி கேட்பான். இதை தவிர வேறு புத்தகத்தை படித்தாயா, அதை படித்தாயா, இதை பேச்சே கிடையாது. இந்த ஒரு புத்தகத்தை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மனிதனுக்கு தேவை கிடையாது. இந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகம் மனிதனுக்கு தேவை கிடையாது. அவன் மனிதனாக இருந்தால் அவன் இதை தவிர வேறு எதை தொடவே மாட்டான், பார்க்கவும் மாட்டான், மற்ற புத்தகத்தை படித்து சொல்வதை கேட்கவும் மாட்டான். உண்மையை தெரிந்த நிலையில் அவனுடைய வாழ்க்கையுமே உன்னதமான வாழ்க்கையாக ஆகிவிட்டது. போதுமா? இதான் கேட்பேன்னு சொல்லிட்டான். இப்போ ஜிக்ர் வந்துருச்சு, குர்ஆன் வந்துருச்சு, சிராத்துல் முஸ்தகீம் வந்துருச்சு, கேள்வி கணக்கு கேட்கப்படும் விஷயமும் வந்துவிட்டது. இந்த 43, 43, 43, 42 வசனங்களில் 2 கலிமாவில் விஷயம் வந்துவிட்டது. நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? கேட்பதோடு சரி. ஜிக்ருக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்ற விஷயத்துக்கு இன்னும் நாம் அதை சிந்திக்கவில்லை, நினைக்கவில்லை. என்ன செய்ய போறீங்க தம்பிமார்களே, என்ன செய்ய போறீங்க? படி. 45 நம்முடைய தூதர்களில் உமக்கு முன்னே நாம் அனுப்பியவர்களிடம் அருளாளரை அன்றி வணங்குவதற்காக தெய்வங்களை நாம் ஏற்படுத்தினோமா? நீர் கேட்பீராக. 46 மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளுடன் ஃபிரௌனிடமும் அவனுடைய சமுதாய தலைவர்களிடமும் இடமாக நாம் அனுப்பி வைத்தோம்.
இப்போ இந்த மாதிரி ஆண்டவன் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு வர்றான். இப்போ மூசாவை அனுப்பி வச்சான். மூசா விஷயம் இன்ஷா பிஸ்மில்லாஹி அடுத்த வாரம் சந்திப்போம். இன்று நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்னதை அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது சொன்னதெல்லாம் சரியா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். எந்த முறையில் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.